வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். கள்ளக்குறிச்சி அருகே கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்வு. விஷச்சாராயம் அருந்திய 68 பேருக்கு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பல உயிர்கள் பலியானதாக கூறப்படுவதை அறிந்து மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் என ஆர்.என். ரவி இரங்கல். சட்டவிரோத மதுபான தயாரிப்பு மற்றும் நுகர்வு ஆகியவற்றை தடுப்பதில் தொடரும் குறைபாடுகளை பிரதிபலிப்பதாகவும் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் உயிரிழந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். சமூகத்தை பாழ்படுத்தும் இத்தகைய குற்றங்கள் இரும்புகரம் கொண்டு அடக்கப்படும் என்றும் உறுதி. சாக்லேட் சுவையில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கும் அளவுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் தொழில் நவீன மடிந்துவிட்டது. உண்மையை மூடி மறைத்துவிட்டு மாவட்ட ஆட்சியர் சொல்லும் கட்டுக்கதைகளை மக்கள் நம்ப மாட்டார்கள் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலியாகியிருக்கிறார்கள் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என அண்ணாமலை இரங்கல். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மஸ்தான், முத்துசாமி ஆகிய இருவரையும் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். கள்ளச்சாராய விற்பனையை தடுக்கவே நல்ல சாராயம் இருப்பதாக காரணம் கூறிய திமுக அரசு தற்போது கள்ளச்சாராய விற்பனையும் தடுக்க தவறியது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டுள்ளது என்பதை காட்டுவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் பணியிட மாற்றம். புதிய ஆட்சியராக எஸ்.எம். பிரசாந்த் நியமனம். கள்ளக்குறிச்சி காவல் கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்த விவகாரத்தில் காவல் கண்காணிப்பாளர் சமீர் சிங் மீனாவை சஸ்பெண்ட் செய்து தமிழக அரசு உத்தரவு. காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடினார் ராகுல் காந்தி. பிரியங்கா காந்தி, கார்கே ஆகியோருக்கு கேக்கை பகிர்ந்து உற்சாகம். ராகுல் காந்தியின் பிறந்தநாளையொட்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா பிறந்தநாள் வாழ்த்து. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என மதுரையில் பேச்சு. மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு. ஆக மாற்றான் தோட்டத்தில் பக்கத்து எதிரி இதில் தோட்டத்தில் மல்லிகை பூ பூத்துருக்குன்னா உடனே அது மாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னங்கப்பா சொல்ல முடியுமா? என்ன வெற்றி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால் அவருடைய முயற்சி, அவருடைய இது விடாமுயற்சி காங்கிரஸை கட்டிக்காகணும்னு நினைக்கிறார். அவருக்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆந்திராவின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் பவன் கல்யாண். கோப்புகளில் கையெழுத்திட்டு பவன் கல்யாண் பணிகளை தொடங்கினார். இன்று முதல் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கொறடாவாக அசன் மௌலானா செயல்படுவார் என செல்வ பெருந்தகை அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சட்டமன்றத்தின் துணைத் தலைவராக முனிரத்னம் செயல்படுவார் என்றும் அறிவிப்பு. சிறுபான்மை சமூகம் என்ற சட்டப்பேரவையில் இருப்பார் அன்பு சகோதரர் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன். பல முறை வெற்றி பெற்று மூத்த சட்டமன்ற உறுப்பினர் என்றால் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் 4 முறை சட்டமன்ற உறுப்பினர். இந்த அடிப்படையில் மூத்தவருக்கும் மரியாதை அளிக்கப்படும், சிறுபான்மை சமூகத்திற்கும் அங்கீகாரம் அளிக்கப்படும். அந்த வகையில் நாளை முதல் அவர்
தமிழ்நாடு சட்டப்பேரவை காங்கிரஸ் பேரியக்கத்தின் கொறடாவாக செயல்படுவார் என்ற இந்த அறிவிப்பை முதல் முறையாக இந்த அவையிலே நான் அறிவிக்கிறேன். அதே போன்று சட்டமன்றத்தின் துணைத் தலைவராக மூத்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முனிரத்தினம் அவர்களை உங்கள் முன் தென்சென்னை மாவட்டத்தில் அறிவிக்கிறேன். சென்னையில் மாடு வளர்ப்போல் அடுத்த 3 மாதங்களில் கட்டாயம் லைசென்ஸ் பெற்றிருக்க வேண்டும் என்று மேயர் பிரியா அறிவிப்பு. சாலைகளில் சுற்றி திரியும் மாடு முதல் 2 முறை பிடிபடும் போது தலா 5000 மற்றும் 10,000 அபராதம். 3வது முறை மாடு பிடிபட்டால் மாநகராட்சியே பறிமுதல் செய்து பராமரிக்கும் என்றும் தகவல். சென்னை மாநகராட்சி பொறுத்தவரையில இந்த மாடு வளர்ப்பவர்கள் பாத்தீங்கன்னா 300 குடும்பங்கள் தான் இருக்காங்க. ஒரு மாடு வளர்க்கிறோம் அப்படின்னா 36 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடங்கள் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த மாடுகளை வளர்க்கணும். அதே போல லைசன்ஸ் இருக்கணும். நாங்க இத்தனை மாடு வளர்த்துருக்கோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க சென்னையில. அவங்கள தொடர்ந்து இப்போ அறிவுறுத்திருக்கோம். இப்போ யாரெல்லாம் மாடு வைத்திருக்காங்களோ மாநகராட்சி சார்பாக அனைவருமே லைசன்ஸ் வாங்குமாறு தெரிவித்திருக்கோம். இப்போ லைசன்ஸ் வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாடு வளர்க்கக்கூடிய இடங்கள் எவ்வளோ இடம் இருக்க வேண்டும். இப்போ 2 மாடு வைக்கிறாங்கன்னா அதுக்கு தேவையான இடம் இருக்கணும். 3 மாடு வளர்க்குறாங்கன்னா அதுக்கு தேவையான இடம் இருக்கணும். ஸோ லைசன்ஸ் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக இது ஸ்டெபிலைஸ் ஆகிடும். நாங்கள் லைசன்ஸ் வாங்குறதுக்கு இப்போ இம்போஸ் பண்ணிட்டு வரோம். சசிகலாவின் ரீஎன்ட்ரி என்பது விடுமுறை முடிந்து வேலைக்கு செல்வது போன்றதா என இபிஎஸ் கேள்வி. இத்தனை ஆண்டுகளாக சசிகலாவா அதிமுகவை காப்பாற்றினார் என்றும் கேள்வி. இத்தனை நாள் யார் காப்பாற்றிட்டு இருக்கா? இப்பதான் காப்பாற்றி வந்திருக்காங்களா? இது என்ன ரீஎன்ட்ரி? என்ன வேலைக்கு போறதா? எனக்கு வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு 3 வருஷம் நின்று விட்டு மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துக்கலாம். 2021 என்ன சொன்னாங்க? நான் பொது வாழ்விலிருந்து விலகி விட்டேன்னு சொன்னாங்க. இப்போ ரீஎன்ட்ரிங்கிறாங்க. இத்தனை நாள் கட்சி காப்பாற்றினது யாரு? தொண்டன். பள்ளிகளில் தேர்தல் நடத்தினால் பள்ளிகளுக்குள் சாதி அரசியல் எட்டி பார்க்கும் என அண்ணாமலை கருத்து. சாதாரணமாக தேர்தலே சாதி அடிப்படையில் நடக்கும் போது பள்ளிகளில் தேர்தல் நடத்தினால் சாதி எப்படி ஒழிக்க முடியும் என்றும் கேள்வி. எலெக்ஷன் நடத்தணும். உங்களுக்கு தெரியும், ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோ, ஜேஎம் லிங்டோ, அந்த கமிட்டி ரிப்போர்ட் உச்சநீதிமன்றத்தில் குறிப்பாக கல்லூரிகளில் எந்த அளவுக்கு எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறத நம்ம கிடுக்குப்படி உச்சநீதிமன்றம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு சந்துரு அவர்கள் ஸ்கூலில் எலெக்ஷன் நடத்தணும். இப்போ ஜாதியை ஒழிக்கிறன்னு நீங்கள் எலெக்ஷன் நடத்துறீங்க. நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சாதாரண எலெக்ஷனே ஜாதியை வச்சு தான் இருக்கு. என் முதலமைச்சர் எந்த முதலமைச்சர் அந்த ரிப்போர்ட்டை கையில் வாங்கினாரோ அவரே எஸ்சி பொது தொகுதியில் எஸ்சி அவங்கள தான் நிற்க வைக்கிறாரு. பொது தொகுதியில் இன்னொரு பொது கேண்டிடேட் நிற்க வைக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு எஸ்சி ரிசர்வ் தொகுதியில் ஒரு பொது வேட்பாளர் நிற்க வைக்கிறதுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கே இன்னும் தைரியம் வரல. அந்த முதலமைச்சர்கிட்ட சந்துரு அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுத்து காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எலெக்ஷன் நடத்தினா ஜாதி காணாமல் போயிடும் சொல்றது எங்களை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸ்கூலில் நீங்கள் எலெக்ஷன் நடத்த ஆரம்பிச்சா ஜாதி அரசியல் ஸ்கூலுக்குள்ள எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த ரிப்போர்ட் தேவையா? கண்டிப்பாக தேவை. நாங்கள் கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட் வேணும்னு ஒத்துக்கிறோம். பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜாதி இருக்கக்கூடாது. நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஜாதி வன்முறைகள் நடக்கக்கூடாது. ஆனால் இதில் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை பின்பற்றினோம்னா இன்னைக்கு விட இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து அங்கே ஜாதி ஆதிக்கம் பள்ளிக்கூடத்தில் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். இப்பொழுது விஜயை அழைக்கும் அதிமுகவினர் அடுத்தது அஜித்தை அழைப்பார்கள் என்று போலிருக்கிறது என அண்ணாமலை கருத்து. தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் என்னெல்லாம் நடக்கும் என கணித்தோமோ அது தற்போது நடந்து வருவதாகவும் பேட்டி. நீட் தேர்வுக்கு எதிராக ஜூன் 21ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டம் நடத்துகிறது காங்கிரஸ். மாநில தலைவர் நகரங்களில் போராட்டம் நடத்த நிர்வாகிகளுக்கு கட்சி தலைமை உத்தரவு. நீட் தேர்வு முறைக்கு எதிராக ஜூன் 24ஆம் தேதியன்று சென்னையில் திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். குளறுபடிகள் நிறைந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கோரி போராட்டம் அறிவிப்பு. தமிழகத்தில் பொதுமக்கள் நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. டிஎன்பிஎஸ்சி போன்ற மாநில தேர்வுகள் பலவற்றில்
குளறுபடிகள் நடந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய தமிழிசை, திமுக ஆட்சியில் 3 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டுள்ளதாக இபிஎஸ் விமர்சனம். அதிமுக ஆட்சியில் அதிக கடன் வாங்கியதாக கூறியவர்கள் இப்போது என்ன செய்கிறார்கள் என்றும் கேள்வி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக சார்பில் அன்புமணி வேட்புமனு தாக்கல். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல். மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக தமிழக அரசுக்கு பரிந்துரைத்து ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அளித்த அறிக்கையின் நகல் தேனி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் கிழிப்பு. இந்து மாணவர்கள் பாதிக்கப்படும் விதத்தில் இருப்பதால் நடைமுறைப்படுத்தக்கூடாது என பாஜகவை சேர்ந்த துணைத் தலைவர் ராஜபாண்டி எதிர்ப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் தரவரிசை பட்டியல் வெளியீடு. செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்க இருப்பதாக துணைவேந்தர் கீதாலட்சுமி தகவல். சேலம் அருகே மது அருந்திவிட்டு சாலை நடுவே கால் மேல் கால் போட்டு ஒய்யாரமாக படுத்துக்கொண்டு இருந்தவரின் தலை மீது டேங்கர் லாரி ஏறியதில் உயிரிழப்பு. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் வரத்து குறைவால் முருங்கைக்காயின் விலை உயர்வு. கடந்த வாரம் கிலோ 70 முதல் 80 ரூபாய்க்கு விற்பனையான முருங்கைக்காய் தற்போது 170 ரூபாய்க்கு விற்பனை. குஜராத்தின் ஜாம் நகரில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் பாக்கெட்டுக்குள் சிதைந்த நிலையில் கிடந்த தவளையால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. பெங்களூருவில் இருந்து கோவாவுக்கு பேருந்தில் 41 தவளைகளை கடத்தி சென்ற ஓட்டுநர் நடத்துனரை கைது செய்தது வனத்துறை. ஜூலை மாதத்திலிருந்து பேருந்துகள் மற்றும் சரக்கு வாகனங்களில் விலையை 2% உயர்த்தப் போவதாக டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் அறிவிப்பு. உற்பத்தி செலவு அதிகரித்ததே விலை ஏற்றத்திற்கு காரணம் என விளக்கம். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னிற்கு ரஷ்ய நாட்டின் ஓராக்ஸ் லிமிசனை பரிசீலித்த விளாடிமிர் புடின். கிங் ஜாங் அருகில் அமர வைத்து காரை ஓட்டி சென்ற புடின். சென்னை பெருநகர் புறநகர் பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை பெய்ய வாய்ப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர். 2 போட்டிகளில் வென்று தொடரை கைப்பற்றியது இந்திய மகளிர் அணி. பரபரப்பான 2வது நாள் ஒருநாள் போட்டியில் 4 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்று அசத்தல். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியிலும் சதம் அடித்து ஸ்மிருதி மந்தனா அசத்தல். முதல் ஒருநாள் போட்டியில் 117 ரன்கள் அடித்திருந்த நிலையில் 2வது போட்டியில் அதிரடியாக விளையாடி 136 ரன்கள் குவித்து அசத்தல். நீண்ட வருடங்களுக்கு பிறகு மீண்டும் மகாராஜா படத்தின் மூலம் மீண்டும் திரையில் வந்தது குறித்து நிகழ்ச்சியுடன் பேசிய பாய்ஸ் பட நடிகர் மணிகண்டன். விஜய் சேதுபதி திரைப்படத்திற்கு இனி பேனர் கட்டினால் மட்டும் படம் என்ன ஓட போகிறதா என்று கேட்டவர்களுக்கு மகாராஜா திரைப்படம் பதிலாக அமைந்தது என்று விஜய் சேதுபதி பேச்சு.
வெற்றிமாறன் வழங்கிய போஸ் வெங்கட் இயக்கிய நடிகர் விமல் நடித்திருக்கும் சார் திரைப்படத்தின் டீசர் வெளியீடு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.